திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வாங்க மக்களே, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, சீரகம், வெந்தயம், பெரிய வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, நறுக்கிய தக்காளி, புளி கரைச்சல், மல்லி இலை, மஞ்சள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய் பால். வெண்டைக்காயை நல்லா கழுவி ஈரப்பதம் இல்லாமல் நறுக்கி வச்சுக்கோங்க. சிறிய துண்டு மாங்காய். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நறுக்கிய வெண்டைக்காயையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அதோட வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கூடவே குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் குழம்பு எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போது இதில் நம்ம புளி கரைச்சலையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம நறுக்கி வச்ச மாங்காவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.